வெல்கம் டு மேங்கோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களில் கீரைக்கு ஒரு முக்கியமான பங்கு உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வல்லாரக்கீரை. இந்த வல்லாரக்கீரை சமைக்கும்போது இது கூட சேர்க்கக்கூடாத பொருள் ஒன்று இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன். வல்லாரக்கீரை சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் கிடையாது, இந்த கீரையில் வைட்டமின், நார் சத்து, மினரல்ஸ்னு எக்கச்சக்கமான சத்துக்கள் இந்த கீரையில் இருக்குது. இது ஒரு கீரை மட்டும் கிடையாது, ஒரு மூலிகையும் கூட. இதை நம்ம உணவில் தொடர்ச்சியாக எடுத்துக்கும் பொழுது நம்ம ரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவை இது அதிகரிக்கக்கூடியது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தக்கூடியது. குறிப்பாக கண் நரம்பு மண்டலங்களை இது வலுப்படுத்தக்கூடியதும் கூட. இந்த கீரை எல்லா காய்கறி மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இந்த கீரையை நம்ம ஒரு தடவை வாங்கிட்டோம்னா திருப்பி வாங்க தேவையில்லை. இதோட தண்டு பகுதியை நம்ம வீட்டை தோட்டத்துலேயோ, தோட்டம் இல்லாதவங்க அவங்க வீட்டில் ஒரு சின்ன ஜாடியில் மண் வச்சு அந்த ஜாடியிலேயே வச்சிட்டிங்கனாலே இதுவே நல்லா அடர்த்தியாக வளர ஆரம்பிச்சிடும். இதுக்குன்னு ரொம்ப சிரத்தை எடுக்க தேவையில்லை. அப்படி நான் ஒரு தடவை வாங்கிட்டு என் வீட்டில் வச்சது தான் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. இப்போ இந்த கீரையை நான் கிள்ளி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த எடுத்த கீரையை மண் இல்லாமல் தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறேன். இந்த கீரையை மண் இல்லாமல் அலசி எடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக இதை வெட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா குக்கரில் 1 கப் துவரம்பருப்பை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அதை அதில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கிறேன். 7 பூண்டு பல் அதையும் வெட்டி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி, 5 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்க கீரையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த கீரை வேக அளவுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி மூடி ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுருவோம். இப்போ 3 விசில் வந்தாச்சு. இப்போ இந்த கீரையை நல்லா மத்து வச்சு கடைஞ்சி விட்டுறேன். இப்போ இதை தாளிச்சிருவோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, 4 வரமிளகாய், 1 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டினா சேர்த்து நல்லா வதக்கி நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த கீரை கடைசலோட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த கீரையில் சேர்க்கக்கூடாத பொருள் ஒன்று இருக்குன்னு. அது என்னென்னா புளி. இந்த கீரை சமைக்கும் பொழுது இதில் புளி கட்டாயம் சேர்க்கக்கூடாது. சேர்த்தோம்னா இதில் உள்ள சத்துக்கள்லாம் வீணாக போயிடும். இந்த வல்லாரக்கீரை கடைசல் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் மேங்கோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.